3 கிராமங்கள்ல வந்து முஸ்லிம்ஸ் இருந்திருக்காங்க, ஹிந்து இருந்திருக்காங்க, அப்புறம் திம்மர்கள் இருந்திருக்காங்க. நம்ம அங்க இருந்து பார்த்தோன்னே என்ட்ரன்ஸ்ல ஒரு பிள்ளையார் தெரிஞ்சல, இதுதான். இந்த ஏரியால தோண்டும் போது, இந்த ரிசார்ட்டுக்காக தோண்டும் போது உள்ள மண்ணில் கிடைச்சிருந்திருக்கு. இந்த ஓனருக்கு வந்து இந்த ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசியம் ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்றதுனா சின்ன லெவல்லாம் இல்ல, ரொம்ப பெரிய லெவல்ல அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. நான் உள்ள போய் அதெல்லாம் காட்டுறேன். ஸோ அது வந்து ஓபன் பண்ணா அது வந்து ஒரு சுரங்கம் இருந்ததாமா. அது வந்து பக்கத்துல இருக்க ரிவர் போய் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அர்த்தநாரீஸ்வரர் காப்பர் அண்ட் பிராஸ் ரெண்டுலயும் சேர்த்து செஞ்சது. அந்த காலத்துல வந்து ஒரு தெருமனையிலயும் அந்த கவர்மெண்ட் சார்பாவே வந்து விளக்குகளை இந்த இதுக்குள்ள வச்சுட்டு வந்து போவாங்க. அண்ட் செகண்ட் ஏரியா வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேடியோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. பிரிண்டிங் மிஷின் இதுல வந்து கெரோசின் ஏத்தி வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆயில்ல வந்து இது ஃபேன் சுத்தம். அந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வெளியூர் போனா எடுத்துட்டு போவாங்க அவங்க காலத்து அயன் பாக்ஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிரிசன்ல இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். அப்போ ரூம் நம்பர் 172ல அவர் ஒரு பிரிசன்ல இருந்தாரு. அந்த சேரே எங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. அவர் இதுலதான் படுத்து இருந்திருக்காரு. இந்த இடத்தான் வந்து ஆனந்தம் படம் எடுத்தாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்ப இது மட்டும் இருக்காது. இப்படி இருந்தா வைணவமா, இப்படி இருந்தா சைவமா. அண்ட் இந்த ரூம்ல வந்து நார்மல் ஆளுங்கெல்லாம் போறது கூட அலௌட் கிடையாது. அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல பெரியவங்களா இருக்கவங்க மட்டும்தான் இங்க ஸ்டே பண்றது கூட அலௌடு. தி ரியல் மெட்ராஸ் ஜெயில், சென்ட்ரல் ஜெயில். ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது சுவாமி மலை, அதாவது கும்பகோணத்துக்கு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல இருக்க சுவாமி மலையில இருக்க இண்டிகோ ரிசார்ட். இங்கதான் வந்திருக்கோம். சோ இந்த ரிசார்ட் வந்து ஒரு மியூசியம் இருக்கக்கூடிய ரிசார்ட்டா இல்ல ரிசார்ட்டே மியூசியமா அப்படின்னு நமக்கு டவுட் வர அளவுக்கு இந்த ரிசார்ட்ல இருக்க உங்க ரூம்குள்ளே இருக்க பொருட்கள் கூட மியூசியம் சார்ந்த பொருட்களா இருக்கும். இது இல்லாம தனியா அங்க மியூசியமும் இருக்கு. அண்ட் ரிசார்ட்ல அங்கங்க நீங்க நடக்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப பழங்காலத்து ஒரிஜினல் பொருட்களை நீங்க பாப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ரிசார்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. எனக்கு வந்து இது ஆக்சுவலி யூடியூப்ல பார்த்து தான் தெரியும். அண்ட் என்னோட மாமா வந்து கும்பகோணம்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் எங்க போலாம் நடக்கும் போது அவங்களுக்கும் நியர்பையா இருக்கும். 6 கிலோமீட்டர்ஸ் அவங்க வீட்டுல இருந்து அவங்களுக்கும் நியர்பையா இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான இடத்துக்கும் போன மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு போன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். இந்த ரிசார்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் இந்த வீடியோல காட்டுறேன். டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங் என்ட்ரன்ஸ் வரும். கார் வந்து உள்ள விட்டுக்கலாம். பெரிய ஒரு கார் பார்க்கிங் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் உங்களை வந்து வரவேற்கிறதுக்கு இருப்பாரு. அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு ரிசப்ஷன் ஏரியா வந்துடும். ஸோ ரிசப்ஷன் ஏரியாவே பார்க்கறதுக்கு இங்க இருந்து ஒரு கோவில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 3 கிராமங்கள், அந்த 3 கிராமங்களும் ஒரு காலத்துல இந்த ரிசார்ட்டோட ஏரியால இருந்திருக்கு. அந்த 3 கிராமங்கள்ல வந்து முஸ்லிம்ஸ் இருந்திருக்காங்க, ஹிந்து இருந்திருக்காங்க, அப்புறம் திம்மர்கள் இருந்திருக்காங்க. அந்த திம்மர்கள்ங்கிறவங்க யாரும் இல்ல, சோழா டைனஸ்டி, சோழ மன்னர்களுக்கு ஆயுதங்கள் செய்யக்கூடியவங்க, தயாரிக்கக்கூடியவங்க தான் திம்மர்கள். ஸோ அவங்களும் இந்த கிராமத்துல தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல மதக்கலவரம் வந்ததுனால எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் விட்டுட்டு எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க. 3 கிராமமும் காலியாவே தான் இருந்தது இந்த இடத்துல. ஸோ இந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா மிஸ்டர் ஸ்டீவ், அவர் வந்து இதை அப்படியே மீட்டு கொண்டு வந்து அது ஒரு ரிசார்ட்டா மாத்திருக்காரு. அந்த வீடுகள்ல எப்படிலாம் இருந்ததோ அதையும் ரிஸ்டோர் பண்ணி அந்த வீடுகளும் இங்க இருக்கு. பிளஸ் இவரும் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணியிருக்காரு. மொத்தம் வந்து 75 ரூம்ஸ் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல 25, ஒரு கார்னர்ல ஒரு 25 அண்ட் மேல ஒரு 25, இந்த மாதிரி 75 ரூம்ஸ் இருக்கு. இந்த வீடியோல என்னெல்லாம் காட்ட போறோம்னா ரிசப்ஷன் ஏரியா, ரிசப்ஷனுக்கு லெஃப்ட்ல இருக்கிற ஒரு ஜோன், ரைட்ல இருக்கிற ஒரு ஜோன், பேக்ல இருக்கிற ஒரு ஜோன், ஸ்விம்மிங் பூல், சாப்பிடுற இடம், அண்ட் நாங்க தங்கி இருக்க ரூம் டூர். இந்த மாதிரி நான் 2 ரூம் டூர் உங்களுக்கு காட்டுறேன். இன்டர் கனெக்டடா ஒரு ரூம் இருக்கு நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா, அண்ட் ஒரு தனி ரூம் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். வந்த உடனே இந்த ஏரியா பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல வந்து விநாயகர்லாம் வச்சு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. இதுக்குள்ள வந்து நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி ரைட் சைட்ல ஒரு ஷாப் மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஷாப் பேர் வந்து கியூரியோ ஷாப். இந்த ஷாப்குள்ள வந்து டெரகோட்டா ஒர்க்ஸ், இந்த மண் பானைகள், அப்புறம் தஞ்சாவூர்ல ஃபேமஸான சில ஐட்டம்ஸ் எல்லாம் இதுக்குள்ள சேல் பண்ணுவாங்க. நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ரிசார்ட்க்கு உள்ள வரும்போது லெஃப்ட் சைட்ல ஸ்விம்மிங் பூல் அண்ட் டைனிங் ஏரியா, ரைட் சைட்ல ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ரைட், பேக், லெஃப்ட்ல இருக்க ரூம்ஸ் அண்ட் இந்த டைனிங் அண்ட் ஸ்விம்மிங் ஏரியா நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல நீங்க வரும்போது இங்க பாத்தீங்களா கார்ஸ், இது எல்லாமே வந்து விண்டேஜ் கார் கலெக்ஷன்ஸ். எவ்வளவு சூப்பரா வச்சிருக்கேன். இதெல்லாம் ஆக்சுவலி ஒரிஜினல், சும்மா அவங்க பண்ணதெல்லாம் கிடையாது. இந்த ஓனருக்கு வந்து இந்த ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மியூசியம் ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்றதுனா சின்ன லெவல்லாம் இல்ல, ரொம்ப பெரிய லெவல்ல அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. நான் உள்ள போய் அதெல்லாம் காட்டுறேன். நம்ம அங்க இருந்து பார்த்தோன்னே என்ட்ரன்ஸ்ல ஒரு பிள்ளையார் தெரிஞ்சல, இதுதான். இது வந்து ரெட்டை பிள்ளையாராம். இது பக்கத்துல வந்து ரெட்டை பிள்ளையார் கோயில்னு ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி நியூவா பண்ணும்போது அந்த பழைய சிலைகள் வந்து வச்சுக்க மாட்டாங்களாம். அதை கொடுத்துட்டு புதுசுதான் வைப்பாங்களாம்.
ஸோ அப்படி வந்து இதை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஓனர் வந்து இதை வாங்கியிருக்காரு, அன்பளிப்பா அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே பில்லர் வந்து 2 ஒண்ணா வச்சு அந்த கோயிலே இப்படிதான் கும்பிட்டுருக்காங்க, அந்த மாதிரி இங்க இருக்காரு. அண்ட் இந்த லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா டெரக்கோட்டா ஒர்க்ஸ் இருக்கும், அந்த மண்ணில் செஞ்ச பொருட்கள் இருக்கும். அதை எப்படி செய்யறாங்கிறதையும் டெரக்கோட்டாலே அழகா பண்ணி கியூட்டா வச்சிருக்காங்க. பிள்ளையார் தாண்டி வந்தோடனே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ரிசப்ஷன் ஏரியா வரும். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன், இந்த பீரங்கி மாதிரி இருக்குல்ல, ஸோ இது வந்து இந்த ஏரியால தோண்டும் போது, இந்த ரிசார்ட்டுக்காக தோண்டும் போது உள்ள மண்ணில் கிடைச்சிருந்திருக்கு. ஸோ அது பல வருஷம் முன்னாடி அவங்க எல்லாம் விட்டுட்டு போனாங்க இல்லையா, அப்போ இதெல்லாம் உள்ள புதஞ்சிருந்திருக்கு. இது எப்படி புதஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இங்க 3 கிராமங்கள் இருந்தா திம்மர்கள் அப்படின்ற கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் வாழ்ந்த இடம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க தான் சோழர்களுக்கு ஆயுதங்கள் செஞ்சாங்க. ஸோ மேபி அவங்க செய்யும் போது இது அவங்க ஏரியா தானே, செஞ்சு இங்க தான் வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அது அப்படியே உள்ள போயிருந்திருக்கும், தோண்டும் போது கிடைச்சது. சரியான வெயிட், என்னால அம்மா அப்படி தூக்கவே கஷ்டமா இருக்கு. பீரங்கிகள் ஓகே, இதெல்லாம் வந்து ஒருவேளை கரெக்டா பண்ணியிருந்தாங்கன்னா, இல்ல இந்த சண்டை வராம இருந்தா சோழர்கள் யார் மேலே எழுதிருப்பாங்கல்ல. பாருங்க, ஹிஸ்டரி நம்ம கூட இருக்கு இந்த ரிசார்ட்ல. 2 பக்கமும் கியூட்டான ஒரு பாண்ட் வச்சிருக்காங்க. இதுக்குள்ள செடிகளும் இருக்கு, மீனும் இருக்கு, லோட்டஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து ரியல் ஃபிளார்ஸ் 2 பக்கமும். அப்படியே வாசனை, நேத்தெல்லாம் வரும்போது வாசனை தூக்குச்சு. வாங்க வாங்க ரிசப்ஷன் போலாம். வாங்க வாங்க உள்ள வாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிசப்ஷனா, கோயிலா, எக்ஸிபிஷனா, ஆர்ட் கேலரியான்னு தெரியாத மாதிரி அவ்வளோ வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இது வழியாக இங்கே ஒரு கட்டமாக ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணால் அது வந்து ஒரு சுரங்கம் இருந்ததாம்மா. அது வந்து பக்கத்தில் இருக்க ரிவர் போய் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்த வந்து ஸ்பாலாம் பண்ணுறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு முற்றம்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மேலே வந்து இப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு முற்றமாக இருக்குது, மழையெல்லாம் கொட்டுற மாதிரி. அப்புறம் இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏனியாக இருந்தது. இது எங்க ஏறதுக்கு, கிணத்துல ஏறதுக்கு வச்சிருந்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. நல்லா லென்த்தா ஒரு ஏணி அழகா இருக்கு. நிறைய ஆர்டிஸ்டிக்கான பொருட்கள். அண்ட் இதுக்குள்ளதான் அந்த மியூசியமும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பல்லாங்குழி விளையாடுறதுக்கு வந்து ஒரு இடம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அன்னப்பறவை பல்லாங்குழி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இல்ல விளையாடுறதுக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது அர்த்தநாரீஸ்வரர், காப்பர் அண்ட் பிராஸ் ரெண்டுலயும் சேர்த்து செஞ்சது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காப்பர் இருக்கும், இங்க மட்டும் செம்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு சிலை. அண்ட் இது வந்து ரிசப்ஷன் ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கியூட் விஷயம் என்னன்னா, இங்க வந்து கண்ணாடி வளையல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ வரவங்க போட்டுக்கலாம். நேற்று ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வந்தாங்க. எப்படி ஒரு 50 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபாரினர்ஸ் வந்தாங்க. கையில் பார்த்தா கண்ணாடி வளையல் போட்டிருந்தாங்க. இவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் எஸ் இங்கே இருந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்றதுக்கு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா 3 கிராமங்கள், இதுதான் அது. பாபுராஜபுரம், திம்மர்குடி, மேலத்தெரு, இந்த 3 ஊரை சேர்ந்த மக்களும் தான் வாழ்ந்திருக்காங்க. பாபுராஜபுரம் வந்து சோழ எம்பையர்ல இருந்த, சோழ அரசவையில இருந்த டான்சர்ஸ் அவங்க இருந்த இடம். அதுக்கப்புறம் திம்மர்குடிங்கிறது அவங்களுக்கு வெப்பன்ஸ் செய்யக்கூடியவங்க இருந்த இடம். அப்புறம் மேலத்தெரு அப்படிங்கிறது பிராமின்ஸும் முஸ்லிம்ஸும் ஒன்னா வாழ்ந்த ஒரு இடம். அப்படி இந்த ரிசப்ஷன்லயே நான் அந்த முற்றம் மாதிரி காட்டினால அதுக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அவங்க இது வரைக்கும் அவார்ட் மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வச்சிருக்காங்க. அப்புறமா இந்த பக்கம் வந்து நிறைய இந்த ஓல்டு ஐட்டம்ஸ், இதெல்லாம் வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இந்த தாப்பால இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இங்க வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஹரிக்கேன் விளக்குகள். அந்த காலத்துல வந்து ஒரு தெருமனையிலையும் அந்த கவர்மெண்ட் சார்பாவே வந்து விளக்குகளை இந்த இதுக்குள்ள வச்சுட்டு வந்து போவாங்க. அது வந்து மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க அந்த வெளிச்சத்தை. அதுல அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஏரியா வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேடியோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த கிராமோஃபோன் பாட்டு கேட்போம்ல அந்த பீரியட்ல இருந்து எல்லா ரேடியோஸ் வரைக்கும் இருக்கு. இதுல ஏதோ ஒரு ரேடியோ இதுன்னு நினைக்கிறேன், மிலிட்ரி ரேடியோ அப்படின்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை ஆன் பண்ணா வெறும் மிலிட்ரி நியூஸ் மட்டும் தான் கேட்குமா அந்த காலத்துல, அதனால அப்படி சொல்லுவாங்களாம். இன்னும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைப் ரைட்டர் மாதிரி இருக்கு, பட் ஆக்சுவலி இது ரேடியோ. இதெல்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கு. இப்படிலாம் இருந்ததா, யூஸ் பண்ணாங்களான்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாக் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஃபோன் கலெக்ஷன்ஸ் இருக்கு. மேலே பாருங்களேன், பழங்காலத்து இந்த வால் கிளாக்ஸ்லாம் மாட்டுவோம்ல அந்த மரத்துல செஞ்சது ஏகப்பட்டது இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வால் கிளாக்ஸ் என்னென்னலாம் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல, எல்லாமே ஓல்டு கலெக்ஷன்ஸ். இந்த ஃபோன்லாம் செம்ம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் இதெல்லாம் பார்த்தா வந்து இது ஃபோனா என்னன்னே தெரியல, நீளமா ஒன்று இருக்கு பாருங்க, இதெல்லாம் செம்மையா இருக்கு. அப்புறம் அந்த காலத்துல இப்படி எடுத்து பேசுவாங்கல்ல, இப்படி மைக் மாதிரி, அது இருக்கு. எல்லாமே செம்மையா வச்சிருக்காங்க. அண்ட் பழைய இதெல்லாம் பிரபாவே 4-5 வச்சிருக்கான், பட் இது அதுக்கும் முன்னாடி நினைக்கிறேன். அந்த மாதிரி பழைய ஃபோன் கலெக்ஷன்ஸ் இருக்கு.
அண்ட் நீங்க வந்து ஆல்பியான் பிரிண்டிங் பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதை பத்தின எல்லா டீடைல்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. பிரிண்டிங் மிஷின் இது. எங்க பாத்தீங்கன்னா வெரி வெரி ஓல்டு ஃபேன் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்னொன்னுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வாங்க நான் ஒன்னொன்னா சொல்றேன். இதுல வந்து கெரோசின் ஏத்தி வைப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆயில்ல வந்து இது ஃபேன் சுத்தும். அந்த மாதிரி கறி போட்டு நம்ம இன்ஜின் இது பண்ற மாதிரி இதுல ஸ்டீம் போட்டு இந்த ஃபேன் வந்து ஓட வைப்பாங்க. அப்புறம் இது வந்து நம்மளோட பழங்காலத்து ஃபேன். பழங்காலம் இல்ல, நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது யூஸ் பண்ணல அந்த மாதிரி ஃபேன், ஆசிலேட்டிங் ஃபேன். அப்புறம் இங்கேயுமே வந்து கீழே ஏதோ ஒரு ஃபயர் வைக்கிறாங்க. அந்த ஒரு ஹீட்ல வந்து இதுக்குள்ள அந்த ஹீட் இந்த இதுக்குள்ள போயிட்டு அந்த ஹீட்ல இது வந்து ஓடுது. அந்த மாதிரி ஒரு ஃபேன் இது. அப்புறம் இந்த ஃபேன் வந்து கை பின்னாடி மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க, இப்படி சுத்துற மாதிரி. இது சுத்த சுத்த ஃபேன் வந்து ஓடும். யாராவது ஒரு வேலையாள் இருந்தாங்கன்னா அவங்க இதை சுத்திட்டே இருக்கலாம். யாராவது ஒரு ராஜா இருந்தாருன்னா அந்த மாதிரி. அண்ட் இங்க வந்து ஒரு கியூட் ஊஞ்சல், ஓல்டு ஊஞ்சல் ஒன்று வச்சிருக்காங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் சிட்டிங். அப்புறம் இங்க சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இதுல வந்து நான் ரொம்ப ஆல்ரெடி பார்த்தது வந்து இந்த அயன் பாக்ஸஸ், ஒரு விதமான அயன் பாக்ஸ். இதெல்லாம் வந்து குட்டி அயன் பாக்ஸ் எல்லாம் டிராவல் ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டு போவாங்களாம். அவங்க வெளியூர் போனா, பிரிட்டிஷர்ஸ் வெளியூர் போனா எடுத்துட்டு போவாங்க அவங்க காலத்து அயன் பாக்ஸ். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா இறகு மைய வந்து ஒரு இதுல போட்டு இறகு வச்சு எழுதுவாங்கல்ல, அந்த டைப் பெண்ணும் இவர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் அந்த மை வச்சுக்கிற இங்கு டப்பாஸ். இது வந்து ஃபுல்லா ஆன்மீகம் சார்ந்தது. பழங்காலத்து பெயிண்டிங்ஸ், அப்ப இருந்த சிலைகள் எல்லாம் ஆன்மீகம் சார்ந்து வச்சிருக்காங்க. என்ன உடனே கண்ணை பறிச்சது பூரி ஜெகநாதர். நானும் பிரபா ஒரிசா போய் இந்த சாமியை பார்க்க போனோம். ஒரு வாட்டி போனோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகணும்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப பழசா இருக்கு பார்க்கவே. இதெல்லாம ரொம்ப பழசு. யாராவது கிஃப்ட் பண்ணிருப்பாங்க போல அவருக்கு, அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஓல்டு பெயிண்டிங்னு. செம்ம ஓல்டு. ஆக்சுவலி கொஞ்ச நாள்ல பிளாக் ஆயிரும் போல. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை எடுத்துட்டு போற தொட்டில் நினைக்கிறேன், பல்லக்கு. சின்ன குழந்தை எல்லாம் மகாராஜாவா பிறந்துருச்சுன்னா இதுல எடுத்துட்டு போய் கெத்து காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி மெயினா இங்க வந்து பெயிண்டிங்ஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதுதான் இந்த ஏரியா ஃபுல்லா வச்சிருக்காங்க. இங்க கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருக்கு, எனக்கு அது என்னன்னு தெரியல. பட் இது தெரியும், நம்ம காந்தி தாத்தா வச்சிருப்பாரு ஸ்பின்னிங் வீல், அது வந்து வச்சிருக்காங்க. இதுவும் மேபி ஸ்பின்னிங் வீல்லயே வேற வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ், வேற வேற காலகட்டங்கள்ல இருந்ததா இருக்கும். இது மூணு மேபி ஓனர் வந்து தான் நம்ம காட்டி இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம காட்ட வாங்கலாம்னு எனக்கு தெரியல. போர்ட்டபிள் டாய்லெட் ஒன்று பிரிட்டிஷர்ஸ் யூஸ் பண்ணுறது. எங்கேயாவது காட்டுக்கு ஹண்டிங் போனோன்னா இதுவும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாமா. அவர் பாத்ரூம் போனோடனே அவருக்கு வந்து அவங்களே கழுவி விட்டுருவாங்களாமா. இன்னொன்று போர்ட்டபிள் பார், இது ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து இப்படி மேலே ஒரு கட்டை மாதிரி வருது. அதில் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சு எங்கே அவங்க காட்டுக்குள்ளே போனாலும் சரி, எங்கே நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பிரிட்டிஷர்ஸ் வெளியூர் போனால் எடுத்துகிட்டு போவாங்க அவங்க காலத்து அயன் பாக்ஸ். போர்ட்டபிள் வேனிட்டி. ஸோ பிரிட்டிஷர்ஸ் அவங்களோட வீட்டில் இருக்க பெண்மணிகள் வந்து எங்கே போனாலும் இது ஆளை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து பார்த்தா ஒரு கண்ணாடி, லிப்ஸ்டிக்ஸ், அவங்களோட திங்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இது மூணு இருக்கு. இங்கே பெரிய பேரல் மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாமே ஓல்டு ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. டெலஸ்கோப் மாதிரி ஒன்று டெலஸ்கோப் தான், ஓல்டு டெலஸ்கோப் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணது கூட தெரியல, அவ்வளோ வச்சிருக்காரு பயங்கரமா. எஸ், நமக்கு பின்னாடி இருக்க மியூசியம் நம்ம பார்த்தாச்சு. குவிக்கா பார்த்துட்டு ஆக்சுவலி டீட்டெயிலாக பார்த்தா பல மணி நேரம் ஆகும். அண்ட் வாங்க இப்போ நம்மளோட ரூம்ஸ் இருக்க இடத்துக்கு போகலாம். இங்க வந்து ஒரு கேட் மாதிரி இருக்குல்ல, இதை தாண்டி நம்ம வெளியே வந்தா ரூம்ஸ் தான். இப்போ இந்த ரூம்ஸ் வந்து என்ன சுத்தி இப்படி நான் ரைட்ல போறேன் அப்படின்னா என்ன சுத்தி இந்த பக்கம் வந்து வெளியே வந்து திரும்ப என்ட்ரன்ஸ் வந்துடும். ஸோ நான் போற வழியில் அப்படியே உங்களுக்கு எல்லா ரூம்ஸையும் அப்படியே பேக் காட்டிட்டு போறேன். இப்போ நம்ம ரிசார்ட்டோட ரைட் சைடை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கியூட் ஸ்ட்ரீட் மாதிரி செம்மையா இருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து மேபி தஞ்சையை சேர்ந்து இங்க இருந்து போய் ஹீரோயின் ஆனவங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா சம்பந்தம் இல்லாம அவங்க பிக்சர் இங்க இருக்க வாய்ப்பு இல்ல. அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறமா இந்த கிராமத்துல வாழ்ந்தவங்களோட பழைய பிக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. இந்த பக்கமும் நிறைய சுவாமிகள், ஆன்மீகம் சார்ந்த பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க. நேரா வந்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டிங் ஏரியா வருது. ஸோ இந்த ரெஸ்டிங் ஏரியால பாத்தீங்கன்னா நிறைய சேர்ஸ் வச்சிருக்காங்க. இங்க மயில் வந்துகிட்டே இருக்கு. அந்த மயிலுக்கு இங்க ஃபுட்டு வச்சிருக்காங்க. அது சாப்பிடுறதுக்கு இந்த ஏரியாவுக்கு வருது. அது இங்க வரணும், அதை எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக இந்த ஏரியால கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்குள்ள போனீங்கன்னா ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் ரூம்ஸ் இருக்கு, மேலேயும் ரூம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 25 ரூம் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டுமே இருக்கு. சரி வாங்க இப்படி போல. நம்மளோட ரூம் இருக்கு. இங்க வந்து ஒரு கியூட் ஊஞ்சல் வச்சிருக்காங்க. இங்க வந்து லிங்கம் அண்ட் நந்தி மாதிரி ஒன்னு செட் பண்ணி ஒரு குட்டி கோயில் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. இங்க எல்லாம் சிட்டிங் ஏரியா. திஸ் இஸ் அவர் ரூம். என்னோட சோலூர் வீட்டில் வந்து தாப்பால் வந்து இந்த மாதிரி தாப்பால் தான் இருக்கும். அந்த ஞாபகம் வந்துச்சு. இதோட கொஞ்சம் தடிமனாக பெருசாக இருக்கும். அண்ட் வந்து இது பாருங்களேன், இங்கே ஒரு பெல்லு மாதிரி வச்சுருக்காங்களே, இதை இழுத்தா உள்ள மணி மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பாத்ரூம் இருக்குது. டேபிள் கொடுத்துருக்காங்களா, நார்மல் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இது எதுவும் விண்டேஜ் ஸ்டைலில் வைக்கல, வெஸ்டர்ன் டாய்லெட் அதெல்லாம் தான் இருக்குது. இது எதுவும் விண்டேஜ் ஸ்டைலில் ட்ரை பண்ணல. சுவிட்சஸ் எல்லாத்துக்குமே ஒரே காமன் இதே மாதிரி ஸ்டைல் சுவிட்சஸ் தான். லைட்ஸ் அண்ட் வந்து உள்ளே வந்தால் எஸ் இதுதான் ரூம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் ஃபினிஷிங் இருக்கும். அண்ட் வந்து எல்லா ரூம்லேயும் ஒரு விண்டேஜ் ஃபீல் இருக்கும். அதே நேரம் தேவையான நீட்ஸ் இருக்கும். ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கா. அண்ட் வந்து டிவி பாருங்கள், எல்லா ரூம்லேயும் சிஆர்டி டிவி போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சிஆர்டி டிவி போட்டிருக்காங்க. ஒர்க்கிங் கண்டிஷன் தான்.
உண்மையிலே சொல்கிறேன். இப்போ நீங்கள் யார் இந்த டிவி வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து தூக்கி போடுவோ வேறு எதுவும் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக அதுவாக சக்தி இழக்கிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போலாம் ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு மெயின்டெனன்ஸ் உள்ள ஒரு டிவி. அண்ட் கீழே ஒரு சின்ன மினி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்லேயுமே. அண்ட் வந்து டெஸ்க் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. வழக்கம் போல் நம்ம எல்லா திங்ஸும் வச்சு சேர் அண்ட் டேபிள்ஸ் இருக்கா. எங்கள் ரூமில் வந்து இந்த ஸ்லேட்டில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க, அனிதா பிரபான்னு எழுதி வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து வுட்டன் சேர் இருக்குது, 2 சேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து வால் கிளாக் பாருங்கள், ஒரு விண்டேஜ் வால் கிளாக் எல்லா ரூம்லேயுமே. அண்ட் வந்து பின்பக்கம் ஒரு சின்ன ஒரு சிட்அவுட் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ டேட் உட்காந்துக்கலாம், கொஞ்ச நேரம் பேசலாம். ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் மாதிரி. இது பாலியிலலாம் இருக்குல்ல, நம்மளுக்கு ஒரு சின்ன மால்தீவ்ஸ்லாம் நமக்கு ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருக்கலாம், அந்த மாதிரி இடம். ட்ரெஸ் காய போடுறது அண்ட் வந்து இதெல்லாம் நம்மளாம் தான் ஒரு நாள் தங்குறது 2 நாள் தங்குறதுன்னு அதிகபட்சமாக இருப்போம். ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்கன்னா மாத கணக்கில் தங்குவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப அவங்களுக்குலாம் பிடிக்கும். ஒரு விண்டேஜ் பெயிண்ட், எல்லாமே ஹேண்ட்மேட் பெயிண்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு ரூம்லேயும் ஏதாவது ஒரு ஓல்டான பெயிண்டிங்ஸு, ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரூமை வந்து இன்னும் அது வந்து ஒரு மாதிரி விண்டேஜாக அது இன்னும் ஃபீல் பண்ண வைக்கும். இது வந்து எல்லா ரூம்லேயும் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது யாரோட ஃபோட்டோ தான், ரேண்டமாக யாரோ ஒருத்தவங்களோட ஃபோட்டோ. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பழைய ஃபாரினர்ஸ்க்கெலாம் தெரியும்ல இந்தியன்ஸ் எப்படி இருந்தாங்க. இப்போது இங்கே வந்து மெயினான கண்ட்ரியாக நம்ம நினைக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லேருந்து இல்லாமல் நேற்று இப்போ ஒரு பெரிய பஸ் நிறைய ஆளுங்க வந்தாங்க. இங்கேருந்துன்னா இட்டாலியிலேருந்து வந்திருக்காங்க. இட்டாலி, ஃப்ரான்ஸு, அர்ஜென்டினாலேருந்து வந்தாங்க. ஒரு கப்பல் வயசானவங்க, ஒரு 70+ இருக்கும். அர்ஜென்டினாலேருந்து வந்தாங்க. அப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தங்க கிட்ட இருந்தாங்க. அவங்க வந்து கேமராவில் வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அனிதா கேட்டால் அவங்க கிட்ட பூரா பாருங்க ஒருத்தன். அனிதா கேட்டால் அவங்களோட வயசு என்ன அப்படின்னு. என்னோட ஏஜா அப்படின்னாங்க. ஆமாம் உங்கள் ஏஜ் அப்படின்னா 76 அப்படின்னாங்க. செம்ம ஷாக்கிங்க. 76 வந்து இந்த மாதிரி வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கனெக்டட் ரூம். எப்படின்னா இந்த வழியா போயும் அப்படி வெளியே வரலாம், அப்படி போய் இப்படி வெளியே வரலாம். ஹாலு 2 பெட்ரூம் இருக்கும். அதில் ஒரு பெட்ரூமோட அவுட் சைட் தான் இது. இப்படியே நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். உள்ளே போனால் அந்த பக்கம் இருக்குது. இங்கே வாங்க, இது இப்போ நம்ம இருக்கிறது பேக் சைடு. ஸோ பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. அதில் ஒரு ரூம் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து ஃபேமிலி ரூம். ஒரே ஹாலு 2 பெட்ரூம் பக்கத்தில் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ட்ராம்போலின், இது 10 years வரைக்கும் கிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இதுவும் பேக் சைடு தான். ஓகே, அந்த ரூம்க்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிரவுண்ட் ஏரியா. இங்கே உட்காந்து நல்லா கதை பேசலாம், இல்லை சில் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிவன் வச்சிருக்காங்க. ஒரு சிவன் பார்க் வந்த மாதிரி ஃபீல். KK நகர்ல இருந்தீங்கன்னா தெரியும் சிவன் பார்க். அது இப்படி தண்ணியெல்லாம் வரும் ஒரு தலையிலேருந்து, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே நிறைய டெரகோட்டா திங்ஸ் மரத்துக்கடியில் வச்சிருக்கனால பார்க்கவே அந்த ஒரு வில்லேஜ் ஃபீல் அப்படியே இருக்கு. ஆக்சுவலி இந்த கிராமத்துல இருந்த மரம் தான். இங்க இருக்க எல்லா மரமும் இந்த கிராமத்து மக்கள் வளர்த்த, அவங்க வாழ்ந்த மரம். அவங்க ஊரோட ஒரு காலி ஏரியா தான் இது. அது அப்படியே இவங்க அப்படியே கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க. நம்ம ரூம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல மியூசியம் ஆஃப் சேலம் ஸ்ரீ கே சுப்பராய முதலியார் அண்ட் ஸ்ரீமதி ராஜம்மாள் இல்ல பாத்திரங்கள் அப்படின்னு போட்டு இவங்க வீட்டோட பழைய எல்லா பாத்திரங்களையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. அதாவது மியூசியம்க்கே அவங்க இவ்வளவு கொடுக்குறாங்கன்னா அவங்க வீட்டுல எவ்வளவு இருந்திருக்கும், எதெல்லாம் அவங்க வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க. இங்க இருந்து வரலாம். இதெல்லாம் வந்து நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம்ல, வயல்ல தூக்குல சாப்பாடு எடுத்துட்டு போவாங்களா, அந்த மாதிரி பெருசு எல்லாமே. இந்த டிஃபன் பாக்ஸ் ரொம்ப பெருசு, ஒன்னொன்னுக்கும் மூடி இருக்கு. அந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து சப்பாத்தி உருட்டுறது, அப்புறம் வந்து கல்லு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. இங்க வந்து ஒரு வாட்டர் ஹீட்டர் வச்சிருக்காங்க மண்ணிலேயே. இதுல நீங்க விறகு போட்டுக்கணும். இந்த சூட்டுக்கு வந்து இதுக்குள்ள தண்ணி ஊத்தி வச்சுங்கன்னா அது வந்து தண்ணி சூடாயிரும், எடுத்து நீங்க மொண்டு குளிச்சுக்கலாம். அந்த மாதிரி இங்க வந்து இரும்பு பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. இரும்பு பாத்திரம், அப்புறமா வந்து இதோ இடியாப்பம் புளியறது, இதெல்லாம் இப்போ வந்து டிசைன் நினைச்சேன், அப்பவே இருக்கு. இடியாப்பம் புளியறது, இரும்பு வடசட்டி, குடங்கள் எல்லாமே இருக்கு. இதுதான் பார்த்து எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு பெரிய அருவாமனை வச்சு இவங்க என்ன வெட்டுவாங்கன்னு தெரியல. அவ்வளவு பெரிய காய்கறி என்ன நம்ம ஊர்ல இருக்குன்னு தெரியல. ஒருவேளை பெரிய பெரிய மீன் எல்லாம் உட்காந்து இதுல ஆய்வாங்களா என்னன்னு. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த தேங்காய் திருவுறது அந்த மாதிரி, அப்புறம் பணியார பாத்திரம் அதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பேக் சைட் போகலாம். பேக் சைட் போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு டெரகோட்டா ஒர்க் வந்து சூப்பர் ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ரூம் இருக்கு. இங்கே நம்ம ஒரு ரூம் எடுத்திருக்கோம், இன்டர் கனெக்டட் ரூம். இந்த ரூம்ல வந்து வாசல்லே ஒரு அழகான உட்டன் சோஃபா போட்டிருக்காங்க. உட்டன் சோஃபானா இதான் ரியல் உட்டன் சோஃபா நினைக்கிறேன். அப்படியே ஒரு மரத்தை வெட்டி என்ன கிடைக்குதோ பரவாயில்லன்னு எந்த ஒரு ஷேப்பிங்கும் பண்ணாம அப்படியே சூப்பரா வச்சிருக்காங்க. இதுக்குள்ள லெஃப்ட் ரைட் 2 பெட்ரூம், ஒரு ஹால் இருக்கு. அந்த ரூம் பார்த்துட்டோம், டிராம்பலினும் பார்த்துட்டோம். இங்கே பாத்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி வச்சிருக்காங்க.
ரொம்ப கியூட் ஓல்டு மாட்டு வண்டி. இது வந்து நம்ம தெரிஞ்ச ஒரு டிசைன்ல, எல்லா படங்கள்லயும் திரைப்படங்களையும் பார்த்த ஒரு டிசைன்ல ஒரு மாட்டு வண்டி. அப்புறம் இங்க வந்து ஸ்ரீ லக்ஷ்மி டீ காஃபி பார் இருக்குல்ல, இங்க காஃபி பார்லாம் கிடையாது. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஓல்டு ரியல் போர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்து இங்க வைக்கிறாரு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிரிசன்ல இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். அப்போ ரூம் நம்பர் 172ல அவர் ஒரு பிரிசன்ல இருந்தாரு. இவ்வளவு சின்ன ரூம்ல தான் அவர் அடைச்சிருந்தாங்க. அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ற விதமா இவர் வந்து சூப்பரா ஒண்ணு பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அங்க இருந்த அதே லாக்கை கொண்டு வந்து அதே மாதிரி செட் பண்ணி அதே ரூம் நம்பர் போட்டு இங்க அதோட என்ன நடந்தது அப்படிங்கறத இதுல வந்து எழுதி வச்சிருக்காங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசன்ல அவர் இருந்திருக்காரு. அவர் இருந்த பிரிசன்ல எந்த சேர்ல அவர் வச்சிருந்தாங்களோ அந்த சேரே எங்க எடுத்துட்டு வந்து வச்சிருக்காரு. அவர் இதுலதான் படுத்திருந்திருக்காரு. அதுதான் அவர் யூஸ் பண்ண சேர். அப்படி எல்லாமே வச்சிருக்காங்க. இந்திய விடுதலை போராட்ட வீரர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மதராஸ் மத்திய சிறைச்சாலையில் ஒரு நாள் தங்க வைக்கப்பட்ட போது அவர் பயன்படுத்திய நாற்காலி. அந்த நாற்காலிக்காக இதை பண்ணி அந்த செட்டப்பை அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ஒன் டே இருந்திருக்காரு போல ஒரு நாள். ஓகே, இங்க நீங்க பிரிசன் பாத்தீங்க, இங்க அந்த பெரிய கிரவுண்ட் பாத்தீங்க. ரைட் சைட் போறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட் ஜமீன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பிளாக் போகுது. வாங்க இதை காட்டுறேன். இங்க பாத்தீங்களா, இதுதான் ஜமீன் பிளாக். 1ல இருந்து 10 வரைக்கும் 10 ரூம், 203ல இருந்து 18 வரைக்கும் 15 ரூம், மொத்தம் 25 ரூம் இதுக்குள்ள மட்டுமே இருக்கு. இது பேரு ஜமீன் பிளாக். வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஜமீன் பிளாக் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும். ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசா எக்ஸிக்யூட்டிவ் ரேஞ்ச்ல வந்து இருக்கும். அதெல்லாம் தான் இது. ஒண்ணுமே ஒரு வீடு மாதிரி பாத்தியா, இந்த ஒண்ணு மட்டுமே தஞ்சாவூரோட ஒரு வீடு மாதிரி அழகா வந்திருக்கு. இந்த மாதிரிதான் இந்த சைட்ல இருக்கிறது ஃபுல்லா. அண்ட் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா காவேரி நீரை திறந்து விட்டா எப்படி ஒரு டனல்ல வந்து தண்ணி வருமோ அந்த மாதிரி இது ஆக்சுவல் காவேரியில இருந்து வர தண்ணியா இவங்க திறந்து விட்டுப்பாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. பட் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. தஞ்சைனாலே இந்த காவேரி ஆறு தானே, ஸோ அந்த ஃபீல் வந்து இங்க இருக்கு. ரியலா இருக்குமான்னு எனக்கு சரியா தெரியல, அதை பத்தி தெரியல. இங்க பாத்தீங்கன்னா உட்டன் ஹவுஸ் மாதிரி இருக்கு பாருங்க, உட்டன் பால்கனி வச்சு. ஒரு வயநாடுல இருக்கிற ட்ரீ ஹவுசஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ரைட் சைட்ல அந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கு. இங்க பாருங்களேன், 1.5 வச்சு காட்டேன். இங்க பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா இருக்குங்க. இந்த ஒரு வீடு மட்டும் இப்ப நீங்க எடுத்துப்பீங்க இங்க வந்தீங்கன்னா, திஸ் இஸ் யோர் ஹவுஸ். நீங்க ஒத்தினையில உட்காந்துக்கலாம், உங்க ஃபேமிலியை உட்காந்து பேசிக்கலாம், நீங்க இந்த ரூம் போய் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லிட்டரலி வந்து ஒரு கிராமத்துல நீங்க போய் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபீலிங் இந்த ஒரு வீடு கொடுத்துரும் அந்த மாதிரி. அப்புறம் சுவாமி மலை தான் நம்ம இருக்கிற இந்த ஹோட்டல். ஸோ சுவாமி மலை முருகன் வந்து இங்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலி சாமிமலை முருகனை 7 நாள் 7 மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் ஆண்டி வேஷத்துல அங்க ஒண்ணு, ராஜ அலங்காரத்துல அங்க ஒண்ணு, மாதிரி ஒரு அலங்காரத்துல ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. வெளியே வந்து தேர், அது என்ன மாட்டு வண்டியோட இதோட சூப்பரா வச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து ஆனந்தம் படம் வந்து ஷூட்டிங் பண்ணாங்க. இந்த வீட்டை மட்டும் உள்ள போய் பார்த்துட்டு வரலாம். 2 பக்கம் திண்ணையோட அந்த பிரிண்டிங் பிரஸ் அது வந்து இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க. அப்புறம் ரேழின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கேப் வந்து ரேழி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வச்சிருக்காங்க. இங்கேயும் ரைட்ல ஒரு ரூம் இருக்கு. உள்ள வந்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த இடத்தான் வந்து ஆனந்தம் படம் எடுத்தாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அப்ப இது மட்டும் இருக்காது, இது வந்து லேட்டரா போட்டிருக்காங்க. ஆனந்தம் படம் எடுக்கும் போது இது இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை, இது லேட்டரா பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து திருடன் வந்துருவாரு மம்முட்டி வீட்டுக்கு. நைட்டு திருடினவர் கூட அவங்க சாப்பாடு கொடுத்து நல்லபடியா பேசி இனிமே இப்படி இருக்காதன்னு வேலை எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப திருடிட்டு அவர் இந்த இடத்துல தான் வந்து தூங்கிட்டு இருப்பாரு நைட்டு. ஸோ அந்த சீன்ஸ் எல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருது. இங்கேயும் அவங்களோட மியூசியம் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து லிட்டரலி ஐ திங்க் இது வந்து நம்ம 3 கிராமங்கள் பார்த்தோம்ல, அதுல மேல தெருன்னு ஒரு கிராமம் பார்த்தோமா, அந்த கிராமத்துல பிராமின் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருந்ததுல, ஸோ அந்த பிராமின் அக்ரஹாரம் டைப் ஆஃப் ஹவுஸ் தான் இதுவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி அக்ரஹாரம் ஹவுசஸ்ல எப்படி இருக்கும்னு விளாக்ஸ்ல ரெகுலரா பார்ப்பேன். அவங்க தான் இதே மாதிரி வீட்டை காட்டியிருக்காங்க, இதுவும் அதே மாதிரி இருக்கு. ஸோ திஸ் மஸ்ட் பி அவங்களோட ஆர்கிடெக்சர் டைப் ஆஃப் ஹவுஸா இருக்கும். இந்த மாதிரி இங்கே ஒரு முற்றம் இருக்கும். ஏன்னா அந்த வீடுகள் எப்படிதான் உள்ள இன்னொரு முற்றம் இருந்தது. இதுக்குள்ள போனாலும் இதுக்குள்ள இப்ப இருக்கவங்களுக்கு ரூம்ஸ் இல்லை, இவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக. பட் இதுக்குள்ளே இடங்கள் இருக்கு. அப்படியே பேக் வந்தீங்கன்னா தோட்டம். இந்த இடத்துல வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிணறு வச்சு வீட்டுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸ் வச்சு அப்படி பின்னாடி போற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஜமீன் பிளாக்ல இது ஒன் ஆஃப் த ஹவுஸ். பார்த்தீங்களா, நான் சொன்னல பிராமின் ஹவுஸ் போட்டிருக்காங்க. ஆனால் 3 பட்டை நாமம், இது வந்து சும்மா விபூதி அடிக்கிறது போல, இந்த மாதிரி 3 இருக்கு. இது என்ன போட்டிருக்குன்னா, அதாவது ஒரு மதத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஆர்கிடெக்சர் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி டிவிஷன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்கல்ல. அதுல வந்து ஒண்ணு வந்து சைவம்னு போட்டிருக்காங்க, ஒண்ணு வந்து வைணவம்னு போட்டிருக்காங்க, இன்னொன்னு வந்து காமன் நான் சஜஸ்டிவ் ஹிந்து. அதாவது இப்படி இருந்ததுன்னா நான் சஜஸ்டிவ் காமன் ஹிந்துவா, இப்படி இருந்தா வைணவமா, இப்படி இருந்தா சைவமா, அது வந்து போட்டிருக்காங்க.
இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேர் இருக்கு. ஸோ இந்த ஓனர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் சேருக்குனே தனியாக ஒரு மியூசியமே வைக்கலாம், அவ்வளோ சேர் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சேர் இந்த மாதிரி துணி சேர், அதுலேயே ஒரு டிசைன், இந்த மாதிரி பாய் சேரு, அது ஒரு டிசைன், உட்டன் சேர்ஸ்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ். இது வந்து சேர் வித் டாய்லெட்டோட இருக்கு, முடியாதவங்க உட்காந்து போய்க்கலாம், அப்புறம் க்ளீன் பண்ணிப்பாங்க போல. இது மாதிரி இரும்பு சேர், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேர்ஸ். அப்புறமா கீழே போடுற டேபிள் டாப்ஸ், அதுவும் வந்து ஏகப்பட்டது இருக்கு. அப்புறம் நம்ம பண்ணுவோமே ஒயர் கூட மாதிரி அந்த சேரு, அதுல ஏகப்பட்ட போல்டு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு. அப்புறம் அதே மாதிரி இங்க ஒரு வீடு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு பிராமின் டைப் ஆஃப் ஹவுஸ் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி தனித்தனியா கம்யூனிட்டி பேர்லாம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து இந்த ஊரோட ஸ்பெஷல். ஸோ இந்த ஊர்ல தஞ்சையில பாத்தீங்கன்னா நிறைய பிராமணர்கள் வந்து அதிகம். அவங்க ஏரியாவை தான் லிட்டரலி அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும், அதனால நான் சொல்றேன். இதுதான் இந்த ரேழி ஏரியா. ஓகே, இப்போ வந்து கிளீனிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. வந்து ஹாலு, முற்றம், ரொம்ப அழகான ஒரு ஆர்கிடெக்சர்ல சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த ரைட்ல போனா நான் ஒரு வீடு காட்டினேன்ல அங்க, ஆனந்தம் வீடு, அதோட கனெக்டட் பக்கத்து வீடும் இதுவும் இன்டர் கனெக்டடு. நீங்க வந்து காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் இருந்த ஒரு வீட்டை அவர் சாஞ்சி இருந்த ஒரு செவரை கூட டச் கூட பண்ணிடக்கூடாதுன்னு அப்படியே எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள வச்சிருக்காங்க. இந்த மொத்த ரிசார்ட்லயும் ஒரு பிக்கெஸ்ட் ஒரு மியூசியம் சார்ந்த ஒரு பொருள்னா கண்டிப்பா இதுதான் நம்ம சொல்லணும். அண்ட் இந்த ரூம்ல வந்து நார்மல் ஆளுங்கெல்லாம் போறது கூட அலௌட் கிடையாது. அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல பெரியவங்களா இருக்கவங்க மட்டும்தான் இங்க ஸ்டே பண்றது கூட அலௌடு. அவ்வளவு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு புனிதமா இந்த ரூம் வந்து கன்சிடர் பண்றாங்க. அண்ட் மக்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை போதனை பண்ண ஒரு மனிதர் அவரு. அண்ட் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாத்தையும் துறந்து வாழ்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வீடுகள்ல வந்து அவர் வந்து கடவுளா நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கோம். ஸோ அவர் வாழ்ந்த அந்த செவரு நான் ஆல்ரெடி இந்த வீடியோ எடுத்து வச்சிட்டேன். இப்போ பூட்டி இருக்கு, நேற்று ஓப்பனா இருந்தது. அப்ப நான் எடுத்து வச்சேன், அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அந்த கட்டர்ல இருந்து எதுலையுமே யாருமே போய் உட்காந்துடலாம் முடியாது. ரொம்ப விவிவிஐபிஸ் ஆன்மீகம் சார்ந்திருந்தா மட்டும்தான் அதுல வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த செவர்ல பாத்தீங்கன்னா விபூதி எல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணி அடிச்சிருக்கோம். அதை கூட அவங்க வந்து கிளீன் பண்ணல, அந்த விபூதியோட அப்படியே வச்சிருக்காங்க. அவர் யூஸ் பண்ண டம்ளர்ஸ்ல இருந்து எல்லாமே அப்படியே அந்த ரூம்ல அப்படியே இருக்கு. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசன் 1837 போட்டிருக்குல்ல, இது வந்து த ரியல் மெட்ராஸ் ஜெயில், சென்ட்ரல் ஜெயில். போய் சென்ட்ரல் ஜெயில உட்காந்து வைப்போம் அப்படின்லாம் சின்ன வயசுல நம்ம குழந்தையா இருக்கும்போது சொல்லியிருப்போம். அந்த பிரிசன் வந்து சாதாரண இடம் கிடையாது, அது வந்து அவ்வளவு பயங்கரமான ஒரு இடம். அந்த போர்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஓல்டு போர்டை அவர் வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருக்காரு. 1837ல இருந்து இந்த ஜெயில் வந்து இயங்கிட்டு இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே இந்த ஸ்பெஷலிஸ்ட் விஷயம் அப்படின்னு நான் கன்சிடர் பண்றேன் இந்த போர்டு. பேக் டு த கிரவுண்ட் வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டோம், லெஃப்ட் பார்த்துட்டோம், பேக் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரைட் சைட் போறோம். ரைட் சைட் வந்து சில வீடுகள் இருக்கு, பட் அந்த வீட்டுக்குள்ள நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்ட போறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் சாம்பிள் ஹவுஸ் வந்து உங்களுக்கு காட்டிட்டேன். இப்போ அங்க இருக்கிற ஸ்விம்மிங் பூல் அண்ட் கிச்சன் ஏரியா, ஐ மீன் டைனிங் ஏரியா, இது ரெண்டையும் பார்க்கலாம் வாங்க. இந்த ஏரியா பேரு வந்து நாதனா அப்படின்னு போட்டிருக்காங்க, ஊர் மையம்னு போட்டிருக்காங்க. இங்கேயும் 10 ரூம்ஸ் அண்ட் 15, இங்க வந்து மொத்தம் 20 ரூம்ஸ் இருக்கு. 10 and 10 20 ரூம்ஸ் இதுக்குள்ள இருக்கு. பொன்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி இதுக்குள்ள போனா அந்த வீடு மாதிரி வருது இல்ல, அதுக்குள்ள போனா அந்த ரூம்ஸ் வரும் போல. இப்போ வாங்க ரெஸ்டாரண்ட் ஏரியா காட்டுறேன். 3 டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. உள்ள ஒன்னு இண்டோரு, ஒன்னு ஸ்டோன் பெஞ்ச் ஏரியா, இன்னொன்னு ஓப்பன் ஃபுட் சாப்பிடுற இடம். ஸோ வந்து ஓப்பன் ஃபுட் சாப்பிடுற இடம் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது எடுத்திருக்கேன், அதோட சேர்த்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெண்டு பக்கமும் சோழர்கள் காலத்துல பெண்மணிகள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க, அவங்களோட டைப் ஆஃப் உடையோட போட்டிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து இண்டோர் ஏரியா. உங்களுக்கு வேணும்னா நீங்க இண்டோர்ல சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாப்பிடலாம். பட் மோஸ்ட்லி வந்து இங்க ப்ரிஃபர் பண்றதை விட எல்லாரும் அவுட்டோர் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்டோன் பெஞ்ச் ஏரியா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இங்கேயும் நீங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்கோ லஞ்ச் உங்க இஷ்டம், அங்க உட்காந்து நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். செம்ம கியூட்டா நேச்சுரலா இருக்கு. நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சு ஃபுல்லா வந்துட்டோம். ரிசப்ஷனுக்கு திரும்பி ரீச் பண்ணிட்டோம். ரிசப்ஷனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறது ஸ்விம்மிங் பூல். வாங்க பார்ப்போம். ஸ்விம்மிங் பூல் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு குளம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. லிட்டரலி ஒரு கோயிலோட குளம் தான் யாராவது நினைச்சா போயிருவாங்க, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் உள்ள தண்ணி செம்ம கிளீனா இருக்கு. நேற்று செம்மையா ஆட்டம் போட்டோம், இதுல சூப்பரா இருந்தது. டவல்ஸ்லாம் அவங்களே ஆல்வேஸ் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சன்பாத் ஏரியாவோட சேர்த்தே இருக்கு. உள்ள தனியா ஒரு ஷவரும் இருக்கு குளிக்கிறதுக்கு. இது வந்து ஒரு ஏரோப்ளைன்ஸ் நம்புவீங்களா? ஆக்சுவலி ரொம்ப ஸ்டார்டிங் பீரியட்ல கொஞ்சமா தானே எல்லாத்தையும் வளர்த்தாங்க. ஸோ அந்த டைம்ல செய்யப்பட்ட ஒரு பிளேன். இதை யாரும் அந்த டைம் ஏதோ வாங்கல, ஓல்டு பிளேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆக்சுவலி வாங்கியிருக்காரு. இதை இங்க வச்சிருக்காங்க.
முடிந்து விட்டது இந்த ரிசார்ட்டோட டூர். அமேசிங் ரிசார்ட், டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணணும். கும்பகோணம் வந்து ஒரு கோவில்களின் நகரம்னு சொல்லலாம். சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ், ஏகப்பட்ட டெம்பிள்ஸ் இங்க இருக்கு. நவகிரக கோயில் இருக்கு, சுவாமி மலை இருக்கு, இன்னும் நம்ம நவகிரகத்துக்குள்ள வராத ஏகப்பட்ட கோயில்ஸ் இங்க இருக்கு. அப்படி வரீங்க அப்படின்னா அந்த கோவில் பார்த்துட்டு அழகா இங்க ஒன் டே ஸ்டே பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளம்பலாம். ஸோ டெஃபினட்டா செக் அவுட் பண்ணுங்க. இண்டிகோ, சுவாமி மலை, இவங்களோட எல்லா கான்டாக்ட் டீடைல்ஸ், அவங்களோட கூகுள் மேப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். Thank you so much guys for watching. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, போடுறேன்.